ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. 21 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 12 ரொட்டீன் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் 7 மணிக்கு ஃபஸ்ட்டாக எடுத்து குடிக்கிறது ஆம்லா ஜூஸ் தான் எடுத்து குடிச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நான் 5 மணிக்கு எந்திரிக்கிறேன் அப்படின்னா 8 மணிக்குள்ளே கிட்டத்தட்ட 1.5-2 லிட்டர் தண்ணி குடிச்சிருவான். கிளாஸில் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிருவான். இந்த வாட்டர் பாட்டில் அப்படின்றது 2 லிட்டர் வாட்டர் பாட்டில். காலையில் 12 மணிக்குள்ளேயே நான் 2 வாட்டர் பாட்டிலை ஃபினிஷ் பண்ணிடுவான். கிட்டத்தட்ட 4 லிட்டர் ஃபினிஷ் பண்ணிடுவான். மணி 7:40 ஆகுது. உள்ளங்கை பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான். எடுக்கலை, இப்போ தான் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் அத்திப்பழம் 3 பழம் எடுத்திருக்கேன். பிளாக் காஃபி தான் போட்டுட்ருக்கேன். பிளாக் காஃபியில் எந்த விதமான சுகருமே ஆட் பண்ணாதீங்க. நான் அப்படியே தான் குடிப்பேன். மணி 9:50 ஆகுது. ஒரு சின்ன மாம்பழமும் அதுக்கப்புறம் வாழைப்பழமும் ஒன்று எடுத்துக்கலாம். வெயிட் லாஸில் மாம்பழம், வாழைப்பழம் சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்க பழங்கள் தான். பட் எடுக்கக்கூடாது அப்படின்றது கிடையாது. நீங்கள் எடுக்கிற ஃபுட்டு லோ கலோரியாக இருக்கணும். எனக்கு 1200 கலோரி எடுக்கணும், இல்லை 1100 கலோரி எடுக்கணும்னா அந்த கலோரி டிஃபிஷியஸ்க்குள்ளே நான் எடுக்க வேண்டிய உணவுகள் அப்படின்றது நான் இது ரெண்டுமே எடுத்துக்குவேன். ரெண்டாவது, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வாழைப்பழம் சாப்பிட்டா எனக்கு எனர்ஜியாக இருக்கும். லேடிஸ் மெயினாக நான் திரும்ப சொல்கிற விஷயம் என்னென்னா, டெய்லி செவ்வாழை சாப்பிடும்போது நம்மளோட நரம்பு மண்டலம் ஸ்ட்ரென்தன் ஆகும். கால் கீழே உழையுதுக்கா, பீரியட்ஸ் அப்போ பாடி டயர்டாக இருக்குது, கால் உழையுது, ஜாயிண்ட் பெயின் வருது அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டு ஒன்று செவ்வாழை தான். ஸோ நான் மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக ஒரு குட்டி மாம்பழமும் அதுக்கப்புறம் செவ்வாழை வாழைப்பழம். பசங்களுக்கு குட்டி மாம்பழம் கொடுங்க. இந்த மாம்பழம் எனக்கு பேர் செய்ய மறந்து போச்சு. இந்த மாதிரி மாம்பழம் குட்டி மாம்பழமாக எடுக்கும்போது ஒரு மாம்பழமாக எடுத்துக்கலாம். இன்னொன்று என்னென்னா, இந்த மாம்பழத்தில் தான் நார் அப்படியே சாப்பிடும்போது கொட்டையோடு சேர்ந்து அப்படியே நாராக வரும். அந்த மாதிரி இருக்க மாம்பழத்தில் சத்துக்கள் ஜாஸ்தி. பசங்களுக்கு டெய்லி கொடுங்க. இந்த சீசனில் கிடைக்கிற பழங்கள், நம்ம ஊர் பழம் அப்படின்றது அவ்வளோ சத்து, அவ்வளோ மகிமை. ஸோ இது சுகர் ஜாஸ்தி, இது சாப்பிட்டா சுகர் வந்துடுமா 40 வயசுக்கு மேலே? டெய்லி இந்த பழத்தை சாப்பிடுங்க. சோறை கட் டவுன் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக அப்போ சுகர் கண்டிப்பாக வராது. எப்போ சுகர் வருதுன்னா, எந்த விதமான உடல் உழைப்பும் இல்லாமல் 3 வேளையும் சோறு சார்ந்த உணவுகள் சாப்பிட்றோம், அரிசி சார்ந்த உணவுகள் சாப்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக சுகர் வரும். 30 வயசுலேயே இப்போ வந்துடுது எல்லாத்துக்கும். ஸோ அதை கட் டவுன் பண்ணிக்கோங்க. இது நேச்சுரலாக விளையிறது, நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது. 12 மணிக்கு கருப்பு திராட்சை, பன்னீர் திராட்சை வீட்டில் இருந்தது. நிதிஷ் ஜூஸ் வேணும்னா அதனால் ஆளுக்கு ஒரு கிளாஸ் ஜூஸ் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் 12 மணிக்கெலாம். குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் மார்னிங் ஒர்க் அவுட் செக்ஷன் ஆரம்பித்தான். ஸோ இன்றைக்கி அப்படின்றது லெக் அண்ட் அப்பர் பாடி மிங்கிள் பண்ணி பண்ணுறது தான். ஸ்டாண்டிங் பொசிஷனில் லெக் ஒர்க் அவுட்டும் அதுக்கப்புறம் ஃப்ளோர்லேயும் மாற்றி பண்ணுறது தான். வெயிட் வச்சும் பண்ணுவேன், வெயிட் இல்லாமையும் ஃப்ளோர்லேயும் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி எக்ஸசைஸ் அப்படின்றது 1.5 மணி நேரம் பண்ணால். மத்தியான சாப்பாடு அப்படின்றது நான் 2:30க்கு தான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். சாதம் ஒரு 100 கிராம் இருக்க அளவுக்கும், பச்சைப்பயிறு இருக்கு இல்லையா, பச்சைப்பயிறு தக்காளி வெங்காயம் போட்டு கெட்டியாக கிரேவி மாதிரி வச்சுருந்தான். அது 200 கிராம் எடுத்தேன். வேக வச்ச முட்டை 1 எடுத்துக்கிட்டேன். அப்பளம் அரிசி அப்பளம் வீட்டில் போட்டது 4 அப்பளம் எடுத்துக்கிட்டான். ஸோ நான் சாப்பாடு இன்னைக்கு லேட்டாக 2:30க்கு தான் சாப்பிட்டேன். அதனால் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதுவும் எடுத்துக்கல. சாயந்தரம் 4:30க்கு தான் நான் சாயந்தரம் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி ஃபுல் பாடி ஒர்க் அவுட் தான் பண்ணேன். யோகா பண்ணணும்னு பார்த்தேன். பட் யோகா பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பாடி டயர்டாக ரொம்ப வேர்க்கிற மாதிரி இருந்தது. அதனால் யோகா பண்ணலை. யோகா எப்போவுமே நான் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் வெக்கையாக தெரிஞ்சது. அதனால் ஃபுல் பாடி ஒர்க் அவுட் தான் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஃபுல் பாடி ஒர்க் அவுட் சாயந்தரம் 4:30க்கு ஆரம்பித்தேன் அப்படின்னா 5:30 ஆயிடுச்சு. வார்ம் அப், கூல்டவுன் எல்லாம் சேர்த்து முடிக்கிறதுக்கு 1 ஹவர் ஆயிடுச்சு. முடிச்சுட்டு 6 மணிக்கு குளிச்சுட்டு நான் விளக்கேற்ற வந்துட்டேன். ஸோ என்னோட பூஜரம் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இதில் எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் ஆகிருக்கு. கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னன்ட்டு. லேடிஸ்க்கு பொதுவாக அவங்க பூஜரம் எப்பவுமே ஸ்பெஷல் தான். அவங்கவுங்க வீடு அதே சைஸெல்லாம் கிடையாது. விளக்கேற்றிட்டு நான் சாப்பிட வந்துட்டான். சாப்பாடு அப்படின்றது வரகரிசியை வறுத்து பொடி பண்ணிட்டான். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, கேரட் 3ஐயும் அரைச்சிட்டு மஞ்சத்தூள் போட்டு மிளகாப்பொடி போட்டு கொதிக்க வச்சுட்டு இந்த வரகரிசி நுணுக்கி போட்டு அப்படியே அதை கஞ்சி மாதிரி எடுத்துக்கிட்டான். நைட்டு நான் எடுக்கிறது வரகரிசி கஞ்சி தான். வரகரிசி கஞ்சி குடிச்சிட்டு நான் வாக்கிங் கிளம்பிட்டேன். 40 நிமிஷத்துக்கு வாக்கிங் பண்ணியிருக்கேன். டே 12 காலையில் எழுந்திரிச்சது 5 மணி ஆயிடுச்சு. வெயிட்டு 59 கிலோவும் 900 கிராம் காமிச்சது. இன்றைக்கி மார்னிங்கில் அப்பர் அண்ட் லோயர் பாடி ஒர்க் அவுட், நோ சீட் மீல். ஈவினிங்கில் யோகா பண்ணணும்னு தான் நினச்சேன். பட் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தது. யோகா பண்ணால் எனக்கு ரொம்ப சோம்பேறி ஆயிடும் அப்படின்றதுனால ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டே பண்ண ஆரம்பிச்சிட்டான். யோகா பண்ணலை. ஸ்டடீஸ் அப்படின்றது நிதிஷோட 9th, அவன் 8th 9th போனான். அதனால் அவனுக்கு சோசியல் தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தான். ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறது
பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி வாக்கிங் போகிறதும் பிடிச்சிருந்தது. பட் டைம் தான் எனக்கு இல்லை, கொஞ்சம் வீட்டு வேலைகள் இருந்ததுனால ஒரு 40 நிமிஷம் தான் வாக்கிங் போக முடிஞ்சது. 8694 ஸ்டெப்பு. மணி வந்து 9:30 ஆகுது. இன்றைக்கி என்னோடய ஒர்க்கை நான் செமையாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இன்றைக்கி வெயிட் லாஸ் சந்தேகம் அப்படின்றது, நீங்கள் ஆம்லா ஜூஸ் குடித்து எவ்வளோ நேரம் கழிச்சுக்கா பிளாக் காஃபி எடுப்பீங்கன்னு கேட்டிருந்தீங்க. பொதுவாகவே ஆம்லா ஜூஸோ சுரைக்காய் ஜூஸோ இல்லை வெந்தயம் சீரகம் சோம்பு ஊற போட்டு தண்ணி எடுக்கிறது, மல்லி வாட்டர் எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா மினிமம் அரை மணி நேரம், மேக்ஸிமம் 1 மணி நேரம் கழித்து நீங்கள் வேறு ஃபுட்டாவது வேறு ட்ரிங்காவது எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ காலையில் எனக்கு 7 மணிக்கு நான் எடுக்கிறேன் ஆம்லா ஜூஸ் அப்படின்னா 8 மணிக்கு தான் பிளாக் காஃபியும் நட்ஸும் எடுத்துக்குவேன். சிஸ்டர், நீங்கள் பார்க்க 56 கேஜி மாதிரி தான் இருக்கீங்க, பட் 60 கேஜின்னு வெயிட்டு காட்டுதே, புரியலையே அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது வெயிட் லாஸில் ஃபஸ்ட்டு நான் வெயிட் லாஸ் பண்ணும்போது என்னோடய 60 கிலோ அப்படின்ற போது நான் நல்லா குண்டாக தெரிஞ்சேன். ஏன் இந்த வீடு பால் காய்ச்சும் போது கூட நான் வந்து 63 64 கிலோ 4 கிலோ வந்து கூட இருந்தேன். இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்றத வெயிட் லாஸாக இல்லாமல் உங்கள் மசில்ஸை டைட்டன் பண்ணிவிட்டு டோன் பண்ணிவிட்டு இல்லை ஸ்ட்ரென்த் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் மசில்ஸ் மேலே இருக்க ஃபேக்டை மட்டும் லாஸ் பண்ணும்போது நீங்கள் வெயிட்டு வந்து கம்மியாக குறைஞ்சாலும், அதாவது 15 நாளைக்கு 1 கிலோ குறையுது அப்படின்றது ஃபேட் லாஸ். நீங்கள் டக்குன்னு வெயிட் மிஷினில் ஏறினே குறைஞ்சா அது வெயிட் லாஸ். ஒரே மாதத்தில் 10 கிலோ குறைக்கிறது, ஒரே மாதத்தில் 12 கிலோ குறைக்கிறது, ஒரே மாதத்தில் அந்த வேகமாக குறைக்கும் போது வெயிட் மிஷினில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த வெயிட் டிஃப்ரென்ஸ் தெரியுமே, நம்ம பாடியில் அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணும்போது உங்கள் மசில்ஸ் நல்லா டோன் ஆகும். இப்போ என்னோடய வெயிட் வந்து என்னோடய ஹைட்டுக்கு ஏற்ற நார்மல் வெயிட்டு தான். 161 அப்படின்றது 61ன்றது நார்மல் வெயிட். அதுலேருந்து நான் ஒரு 3லேருந்து 5 கிலோ குறைக்கணுன்றதான் என்னோட எண்ணம். அதுவும் ஃபேட் லாஸ் பண்ணும்போது நம்ம எக்ஸசைஸை தான் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஃபுட்டு அப்படின்றது நான் எப்பயும் சாப்பிட்ற அளவுக்கு தான். இந்த மாதிரி தான் நான் டெய்லி ஃபுட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். பட் ஆனால் எக்ஸசைஸு வாக்கிங்கை மட்டும் நான் எக்ஸஸாக இன்க்ரீஸ் பண்ணி பண்ணுறேன். அப்போ வந்து நம்ம பாடி வந்து நல்லா டைட்டாகும், நல்லா தெம்பாகும், மசில்ஸ்லாம் ஸ்ட்ராங் ஆகும். அதனால் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஃபஸ்ட்டு அது எந்த ஏஜாக இருந்தாலும் ஏஜ் ஆக நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்க லேட் ஆகும். பட் இருந்தாலும் விடாமுயற்சியோடு நம்ம பண்ணணும். அதுதான். ப்ளீஸ் ஹெல்ப் மீ அக்கா. நைட்டு நல்லா தூங்குறேன்னா இல்லையான்றது எனக்கே டவுட்டாக இருக்குக்கா. ஏன்னா பகல் ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணுறேன், தூக்கம் வர மாதிரியே இருக்குது. நான் ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றேன், ப்ராப்பராக ஸ்லீப் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணுறேன், மார்னிங்கில் யோகா பண்ணுறேன், ஆனாலும் பகலில் வந்து தூக்கம் வர மாதிரியே இருக்குது, டயர்டாக இருக்குது அப்படின்னா, ஒன்று உங்களோட சுகரோட லெவல் கம்மியாக இருந்தால் சில சமயங்கள் ஒரு மாதிரி கிருகிருன்னு வர்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் கருப்புளுந்த திராட்சையில் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து குடிங்க. பிளாக் காஃபி குடிச்சு பாருங்கள், தூக்கம் வராது, டயர்ட்னஸ் இருக்காது. ஏதாவது ஒரு சத்து குறைபாடு இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஆகும் நம்மளுக்கு. ராத்திரி ஆழ்ந்த தூக்கன்றது ரொம்ப முக்கியம். கரெக்ட் டயத்துக்கு தூங்கி எந்திரிக்கலாம் பிரச்சனை கிடையாது. ஆழ்ந்த டீப் ஸ்லீப்பிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் 10 மணிக்கு 11 மணிக்கு தூங்கினாலும் தூங்கின உடனே ஒரு சிலர் நல்லா தூங்கிடுவாங்க. டக்குன்னு 4 மணி 5 மணி 6 மணிக்கெலாம் ஒரு சிலருக்கு முழிப்பு தட்டிடும். அது வந்து நல்ல தூக்கமாக இருக்க போய் தான் அந்த மாதிரி முழிப்பு தட்டும். அப்போ நம்ம முழிப்பு தட்டும் போது எந்திரிச்சு நம்ம வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஹோல் டேவும் பிரிஸ்காக இருக்கும். தூக்கம் வராமல் நம்ம மெத்தையில் வந்து கரெக்ட் டயத்துக்கு நம்ம படுத்து தூங்கினாலும் அது வந்து ஆழ்ந்த தூக்கத்துக்கு கணக்காகாது. பகலில் வந்து டயர்டாக தான் தெரியும். எனக்கு நீ பெயின் இருக்குக்கா, நான் எக்ஸசைஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. மைல்டாக நீ பெயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் நீ கேப் போட்டு எக்ஸசைஸ் மெதுவாக பண்ணிக்கலாம். ஸ்டாண்டிங் பொசிஷன்லேருந்து சைடு லெக் ரைசஸ், ஃப்ரண்ட் லெக் ரைசஸ் பண்ணுறது, மைல்டான எக்ஸசைஸ் பண்ணுறது, வால் புஷ்அப் பண்ணுறது, இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ளோரில் உங்கள் முதுகை படுத்து பண்ணுற பைசைக்கிள் கிரன்ச்சஸ், பிரிட்ஜ் ஹோல்டு, டோ டச்சு, இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டாண்டிங் பொசிஷன்லேருந்து ஜம்பிங் ஜாக்கோ, ஸ்கிப்பிங்கோ, ரன் பண்ணுற எக்ஸசைஸோ, ஹெவியாக அவங்க நீயை புஷ் பண்ணுற மாதிரி ஸ்குவாட்டுன்ற எக்ஸசைஸ் வந்து நீ பெயின் இருக்கும்போது பண்ணாதீங்க. கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த நீ பெயினை சரி பண்ணிவிட்டு இல்லைன்னா நீ கேப் போட்டுக்கோங்க. அது உங்கள் மசில்ஸை டைட்டாக பிடிக்கும்போது உங்கள் போனுக்கு ஃபோர்ஸ் போகாது, பெயின் இருக்காது. எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு தடங்களாக இருக்காது, நீங்கள் பண்ணிக்கலாம். சிஸ்டர், எனக்கு சிசேரியன் பண்ணி 2.5 years ஆயிடுச்சு. இருந்தாலும் எனக்கு தையல் போட்ட இடத்துல வந்து வலி இருக்குது, நான் எக்ஸசைஸ் பண்ணாலே பெயின் இருக்குது அப்படின்றீங்க. நீங்கள் வேலை செஞ்சாலோ எக்ஸசைஸ் பண்ணாலோ அந்த இடம் பெயின் இருக்குது அப்படின்னா உங்கள் மசில்ஸ் வீக்காக இருந்தால் தான் அந்த மாதிரி பெயின் ஆகும். செவ்வாழை வாழைப்பழம் சாப்பிட்றது, டெய்லி கீரை சாப்பிட்றது, முருங்கைக்கீரை சாப்பிட்றது, உங்கள் உணவில் ப்ரோட்டீனை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ மைல்டாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். உங்கள் மசில்ஸை டைட்டன் பண்ணும்போதும் ஸ்ட்ரென்தன் பண்ணும்போதும் இந்த பெயின் வந்து சரியாயிடும். நம்ம நடுமுதுகு வலிக்கிறதும் சிசேரியன் பண்ண இடத்துல அந்த தையல் போட்ட இடத்துல வலிக்குது அப்படின்னா நம்ம வீக்காக இருக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ உங்கள் சத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், உணவு சத்தாக எடுங்க, கண்டிப்பாக அந்த பெயின் இருக்காது.
ஹெவியாக பெயின் இருக்குது அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம். டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. ஒருவேளை உள்ள லேயர் வந்து உங்களுக்கு ஆறாமல் இருந்தால் கூட அந்த மாதிரி பெயின் வரலாம். வெயிட் லாஸ் வந்து ஈஸி அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பாக நம்ம ஹார்ட் ஒர்க் லேடிஸ்க்கு வந்து வெயிட் லாஸ் அப்படின்றது கஷ்டம்தாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் அந்த வெற்றி வந்து சுகமாக இருக்கும், அழகாக இருக்கும். அதனால ஹார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம். விடாமல் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். மீண்டும் நாளை சந்திக்கலாம்.